ஹாய், இன்னைக்கு டே 22ஓட ஃபிங்கர் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டிசைன். ஸோ இது உங்களோட நெயில் பேட்டர்ன் வச்சுக்கோங்க. ஓகே, நெயில் பேட்டர்ன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நெயிலை சுற்றி ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நெயிலை சுற்றி ஒரு லைன் இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே ஓகே இப்போ இங்கே நெயில் இருக்குது அப்படின்னா நெயிலை சுற்றி ஒரு பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் போட்டு ஓகே நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க செகண்ட் ரோ. ஓகே ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வி ஷேப் டிசைன் போட்டுக்கோங்க. ஓகே, செகண்ட் டார்க் வி ஷேப் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இதில் இப்போது டாட் வச்சுக்கலாம். இப்போ இங்கே 3 டாட் வைக்கிறீங்கன்னா இதுக்கு 2க்கும் சென்டரில் தான் அடுத்த டாட் வைக்கணும். ஓகே, ஸோ இங்கே வரும். இப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 டாட்டுக்கு நடுவில் நம்ம டாட் வச்சுக்கிறோம். ஓகேவா, ஓகே தென் இப்போது இதில் மேலே ஒரு லைட் பட்டன் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இங்கேருந்து ஒரு லைன் கொடுத்து அவ்வளோதான். ஓகே, சேம் அதே மாதிரி மொத்தம் 5 பெட்டல்ஸ் வர மாதிரி. ஓகேவா, எப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கேருந்து 2 பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, தென் திக் லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அடுத்த லைன் போட்டுக்கிறோம். இப்போ இந்த லைனில் இருந்து நம்ம கிராஸ் லைன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, கிராஸ் லைன் வரைஞ்சிக்கிறோம். ஓகே, ஓகே கிராஸ் லைன்ஸ் வரைஞ்சிக்கிறோம். இப்போது இந்த ஒவ்வொரு கிராஸ் லைனோட ஜாயிண்டிங்லேயும் நம்ம டாட் வச்சுக்கிறோம். ஓகேவா, குட்டி குட்டி டாட் வைங்க, இல்லைன்னா அடுத்த இதோட டச் ஆகிடும். நம்மளுக்கு டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ரொம்ப பெரிய டாட் இல்லை, குட்டி குட்டி டாட். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டாட் வந்து குட்டியாக வச்சுக்கிறோம். அந்த டிசைனை பொறுத்து நம்ம வந்து டாட் வைக்க போகிறோம். ஓகேவா, எப்பவுமே அப்படி பாருங்கள். உங்களுக்கு ஸ்பேசஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பெரிய பெரிய டாட் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம குட்டி டாட் தான் வைக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்து ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே 2 டாட் வச்சுக்கலாம். இப்போ சென்டருக்கு ஒரு லைன் கொடுத்து அதுலேருந்து ஹம்ஸு டியர் ட்ராப்ஸு, சைடு ஒரு லைன் கொடுத்து டியர் ட்ராப்ஸு.
சேம் தட் சைடு ஒரு லைன் கொடுத்து டியர் ட்ராப்ஸ். ஓகே, இப்போ இங்கே ஒரு குட்டி சர்க்கிள் போட்டு லைனு, ஒரு குட்டி சர்க்கிள் போட்டு லைனு, குட்டி சர்க்கிள் போட்டு ஒரு லைன். இப்போ இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி நெயில் போடுறது வந்து பேக் சைடு, இந்த மாதிரி நம்ம ஃபுல் லென்த் கொடுக்குறது இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு சைடுக்கு. ஓகேவா, அது நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி கிராஸ் பேட்டர்னில். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கிராஸ் பேட்டர்னு. ஓகே, தென் இப்படி ஒரு கிராஸ் பேட்டர்னு முடிச்சுக்கோங்க. இப்போது சிங்கிள் லைன் மட்டும். ஓகேவா, இங்கே, அப்புறம் இங்கேருந்து இங்கே, அப்புறம் இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டாட்டு, குட்டி டாட்டு, அடுத்து பெரிய டாட்டு, அடுத்து குட்டி, அடுத்து பெருசு. ஓகேவா, இதே மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம். குட்டி டாட்டு, பெரிய டாட்டு, குட்டி டாட்டு, பெரிய டாட்டு. ஓகே, ஓகே. இப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைட் ஷேடிங்காக கொடுத்துக்கணும். லைட் ஷேடிங். ஓகேவா, ரொம்ப டார்க் அண்ட் ஷேடிங் கிடையாது, லைட் ஷேடிங்காக கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்படி 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 கோடு கோடாக போட்டுக்கலாம், லைன்ஸாக. ஓகே, ரெண்டு இதையும் டச் பண்ணுற மாதிரி போட்டுட்டு இந்த பார்டரை என்ன பண்ணிடுங்க, ஹைலைட் பண்ணிடுங்க. ஹைலைட் பண்ணுறதுன்னா அதாவது அவுட்ரு டிசைனை நம்ம வந்து ஃபில் பண்ணுறது, அதான் வந்து ஹைலைட்டு. ஓகேவா, இப்போது அதே மாதிரி இங்கே லைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு இப்போ இதில் இப்படி லைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபினிஷ்டா. இப்போ சென்டரில் இன்ட்டு மார்க் மாதிரி கொடுத்து அதில் ஒரு டாட் வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த டிசைன். நெக்ஸ்ட்டு டிசைன் போவோம். நெக்ஸ்ட்டு டிசைன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். லைன்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில், ரொம்ப ரொம்ப பக்கத்தில் போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதை நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்படி லைன்ஸை வந்து பக்கத்தில் போட்டுக்கோங்க. ஓகே, லைட்டாக 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சு தான், சாரி 1 இன்ச்சு கூட இல்லை, இது ரொம்ப மைனூட்டாக. ஓகேவா, ரொம்ப பக்கத்தில் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பேக் ஹேண்டுக்கு வரும். நம்ம நெயில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து பேக் ஹேண்டுக்கு வரும், நெயில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தாச்சு. இதில் வந்து சைடு இருக்கிற 2 லைன்ஸை போல்டு பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் ஒரு டாட் வச்சு 1 2 and 3 சர்க்கிள் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் இருந்து ஃப்ளவர் ஷேப்பு, இங்கே நம்ம ஸ்ப்ரில்லும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்ப்ரில் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்ப்ரில் கொடுத்துட்டு டாட் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஹார்ட்டின் ஜாயின் பண்ணுற மாதிரி கூட போட்டுக்கலாம்.
இங்கேருந்து டியர் ட்ராப்ஸ். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு டியர் ட்ராப்ஸ் வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிசைன் பார்ப்போம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஆப்போசிட் வி போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்போசிட் வி போடும்போது ஒரு பாக்ஸ் ஷேப் வரும். பாக்ஸை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹைலைட் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே ஸ்மால் ஒரு குட்டி லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிற இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் இந்த ஓவர்லே கொடுத்துக்கோங்க. ஒரு லைன் குட்டி லைனாக தின்னாக அதில் வந்து ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதிலேருந்து ஒரு லைன் கொடுத்து டாட்டு, செகண்ட் லைன் கொடுத்து ஒரு பெரிய டாட்டு, தேர்ட் லைன் கொடுத்து ஒரு பெரிய டாட்டு. ஓகே, இப்போ இங்கே ஒரு லைன் கொடுத்து இதிலேருந்து எஸ் சிம்பிள் இப்படி கிராஸாக போட்டுக்கோங்க. இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபினிஷ்டாக நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். இதுவும் வந்து பேக் ஹேண்டுக்கு வரும். நம்ம வந்து நெயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்துட்டு பேக் ஹேண்டுக்கு வரும். நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஃப்ளவர் வரைஞ்சிக்க போகிறோம். ஹம்ஸ் வந்து நல்லா பெரிய ஹம்ஸாகவே போட்டு ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகே, சேம் தட் ஆப்போசிட்டில் அதே மாதிரி ஹம்ஸ் போட்டு ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, டாட் வச்சுக்கோங்க. சேம் தட் இங்கேயும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் இது மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குட்டி டாட்டு, கொஞ்சம் பெருசு, அடுத்து குட்டி, அடுத்து பெருசு, அடுத்து குட்டி. ஓகே, அடுத்து பெருசு, குட்டி, பெருசு, குட்டி, பிக். ஸோ இதே மாதிரி லைன் பை லைனாக வச்சுக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட் டிசைன் சேம் அதே மாதிரி எஸ் கர்வ் போட்டுக்கோங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு போடுறது வந்து தின்னாகவே போடுங்க, திக்காக போட வேண்டாம். இந்த மாதிரி விட்டுச்சுனாலும் நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் எடுத்தோடையுமே திக்காக போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டிசைனை நீங்கள் அழித்து தப்பாக போட்டிங்க, இன்கேஸ் தப்பாக போட்டிங்க அப்படின்னா அழித்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? இல்லை தின்னாக போடும்போது நம்ம டிசைன் தப்பாக வருது அப்படின்னா கண்டிப்பாக அழித்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டாக ஒரு லைன் கொடுத்து டாட் வச்சுக்கோங்க. அதை சுற்றி குட்டி டாட்ஸ். ஓகே, தென் குட்டி லீஃபு, இந்த லீஃப் இங்கே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு லைனு, பெரிய டாட்டு, அப்புறம் அதை சுற்றி குட்டி டாட்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் கொடுத்துக்கலாம். இந்த குட்டி லீஃபு சுற்றி குட்டி டாட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்படியே விட்டாலும் சரி, இல்லைன்னா அந்த லீஃபை வந்து உள்ளுக்குள்ளே ஷேடிங் பண்ணிக்கிட்டாலும் ஓகேவா? எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷேடிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷேடிங் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஸோ இந்த ரிமைனிங் கேப் இருக்கிற இடத்துல அதே மாதிரி ஒரு பெரிய டாட் வச்சு சுற்றி குட்டி குட்டி டாட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடம் எம்டியாக இருக்காத மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். இப்போது நெக்ஸ்ட்டு டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு இங்கேருந்து இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. சேம் தட் இந்த எண்டுலேருந்து இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ இதை 1 2 and 3. ஓகே, சேம் தட் 1 2 and 3. ஓகேவா? இப்போ இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஒரு டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லீவ்ஸ் அந்த டியர் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து டியர் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஹாஃப் சர்க்கிளுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வெரி வெரி சிம்பிள் டிசைன். ஓகே, சேம் அதே மாதிரி இங்கேருந்து வந்து ஒரு டாட்டு, ஓகே, ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைனுக்கு வந்துட்டு ஹாஃபாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேடிங் கொடுக்க போகிறோம். இந்த ஷேடிங்கில் நம்ம உள்ளுக்குள்ளே என்ன டிசைன் வேணாலும் இந்த லீஃப் மாதிரி கொடுத்து கூட ரிமைனிங் ஸ்பேஸஸ் ஷேடிங் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து இப்போது எம்டியாக தான் ஷேடிங் பண்ண போகிறோம். இல்லை எந்த டிசைன் கொடுக்கல. ஸோ தின் லைன் திக் லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரெல் போட்டுக்கோங்க. போட்டு டாட் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பெரிய ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பெரிய ஹம்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இந்த இதை வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி காட்டும். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ இதில் இருந்து வி ஷேப்புக்கு லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லைனை திக்காக போட்டுக்கோங்க. அடுத்த லைன் தின்னாக போட்டுக்கோங்க. ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்த ஷேட் பண்ணாலும் ஓகே, ஷேட் பண்ணாமல் விட்டாலும் ஓகே. இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு நெயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நெயிலை விட்டுட்டு நெயிலுக்கு அப்புறத்துலேருந்து தான் இப்படி வந்து ஷேடிங் நம்ம கொடுக்கணும். ஓகேவா, ஏன் அப்படின்னு சொல்கிறேன். சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ரைடல் வந்து நெயில் ஆர்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெயில் ஆர்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நெயிலை விட்டுட்டு தான் ரிமைனிங் ஸ்பேஸை ஷேட் பண்ணணும். ஓகேவா, நெயிலுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. இது வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நெயில் ஆர்ட்டு நெயில் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நெயிலை விட்டுட்டு ரிமைனிங் ஸ்பேஸ் மட்டும்தான் ஷேடு கொடுக்கணும், நெயிலை வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா, அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. இப்போ வந்து இந்த மாதிரி நெயிலை வந்து விட்டுட்டு இப்போ கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து ப்ரைடு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நெயில் பாலிஷ் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளோட ஹென்னா வந்து அதில் வந்து ஸ்ட்ரைன் கொடுக்காது. ஓகேவா, ஸோ அதுக்காக தான். சரி, நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரில் போட்டுக்கோங்க. ஓகே, ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து வி ஷேப் கொடுக்க போகிறோம். வி ஷேப் கொடுத்தாச்சு. இப்போது இந்த இடத்துல திக் லைனாக கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ இதில் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லைனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம லீஃப் கொடுத்துக்கலாம். லீஃப் கொடுத்துட்டு சேம் தட் அதே மாதிரி கிராஸ் லீவ்ஸ் கொடுத்துக்கலாம்.
கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருந்து நம்ம லீவ்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே இங்கே இருந்து நம்ம லீவ்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கலர் பண்ணிக்கலாம், அதாவது ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் கொடுக்க போகிறோம். பம்ப்ஸை ஜாயின் பண்ண மாதிரி 5 லைன் வர மாதிரி ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஆப்போசிட்டில் ஸ்ட்ரைட் இந்த பக்கமாக ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக கொடுத்துக்கோங்க. ஓகே அப்படி சொன்னால் புரியும்ல. ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த பாக்ஸஸ்க்கு நடுவில் டாட் வைங்க. ஓகே ஆனால் 4 பாக்ஸையும் வெட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த டாட்ஸ் வந்து அந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்த கலரிங் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாங் ஸ்ட்ரில் கொடுப்போம் இல்லையா, லாங் ஸ்ட்ரில் கொடுத்துக்கோங்க. உள்ள வரைக்கும் கொடுத்து லைன்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சேம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாங் ஸ்க்ரோல் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஓகே இப்போ இதில் லீவ்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது எல்லா டிசைனுமே நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்தது தான். ஓகேவா, அதே டிசைன் தான் ரிப்பீட்டடாக கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ எந்த ஒரு டிசைனையுமே புதுசாக பார்க்காதீங்க, எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஆல்ரெடி எல்லா டிசைன்ஸுமே நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பார்த்தது தான். ஓகே இப்போ இங்கே மட்டும் கொஞ்சம் பெரிய லீஃபாக போட்டுக்கோங்க, இந்த இடத்துல ஸ்பேசஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்தையும், அதாவது இந்த ரிமைனிங் இடத்தையும் ஷேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டிசைன்ஸை ஷேட் பண்ணலாம். டிசைன்ஸை ஷேட் பண்ணால் நீங்கள் போட்டுக்க டிசைன்ஸ் வந்து கிளியராக இருக்காது. ஸோ வந்துட்டு நம்ம எம்டி ஸ்பேஸை ஷேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு டிசைன் கொஞ்சம் அழகாக இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் எப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, வேவிஸ்ன்னு சொல்லலாம், வேவ்ஸ். ஓகே ஸோ வேவ்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி போடுற மாதிரி லைட் லைன் கொடுத்து டியர் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். இதை வந்து இந்த இடத்துல போடும்போது நம்ம அது வந்து லீவ்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும். டியர் ட்ராப்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும், அதோட நேமை வந்து நம்ம சொல்லிக்கணும். பட் இந்த இடத்துல போடும்போது நம்மளுக்கு அது லீஃபாக தான் வரும். ஓகே ஓகே இட்ஸ் எ சிம்பிள், வெரி சிம்பிள் டிசைன். ஓகேவா, இது நம்ம பார்டர்ஸில் பார்த்துருப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் போகலாம். ஸோ இது வந்து சேம் தட் பேக் ஹேண்டில் வரும். பேக் ஹேண்டில் நெயிலுக்கு கேப் கொடுத்துருங்க. நெயில் கேப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ இப்படி கிராஸ்டாக போடுங்க. ஓகே இந்த பக்கமாக இப்படி கிராஸ்டாக போடுங்க. ஓகேவா, போட்டுட்டு இதே மாதிரி இந்த பக்கம் அப்படி கிராஸ்டாக போடுங்க. ஓகே இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நெயில் வந்து இங்கே வரும் இல்லையா, ஸோ அந்த நெயிலோட கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகே
இப்போது நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கோன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போவுமே நான் சொல்கிற ஒன்றே ஒன்று, கோனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பென்சில்கிட்ட ஏன் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா, பென்சில்கிட்ட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம வந்து இந்த எலஃபண்ட் டிசைனு, பீகாக் டிசைனு, ஓகேவா, இந்த மாதிரி டிசைன் வந்து அவுட்லைன் நம்மளுக்கு வரல, எலஃபண்ட்டோட ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா பென்சில்கிட்ட ட்ரா பண்ணிவிட்டு பென்சில் மேலே வந்து எலஃபண்ட்டையோ இல்லை பீகாக்கையோ வரைஞ்சி ட்ரா பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, நோ ப்ராப்ளம். பட் இந்த மாதிரி ஹம்ஸு, ஸ்ப்ரில்லு இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நான் சொல்கிறது அவுட்லைனுக்கு நீங்கள் பென்சில்கிட்ட ட்ரா பண்ணி பார்த்துக்கிட்டு என்னால் ட்ரை பண்ணலாம். பட் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஹென்னாவில் போடுங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கணும், எந்த இடத்துல ப்ரெஷர் லோவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தின் லைன்னா என்ன, திக் லைன்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஹென்னால் மட்டும்தான் நம்ம கற்றுக்க முடியும். பென்சில் வச்சு நம்ம கற்றுக்க முடியாது. ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு நம்ம இந்த மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஹென்னாலேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுதான் மோஸ்ட் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இதே மாதிரி கொடுத்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ லீவ்ஸ் வந்து ஆப்போசிட்டாக போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, எப்படி இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டாக இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆப்போசிட்டாக லீவ்ஸை வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எல்லா பக்கமும் லீவ்ஸ் போட்டாச்சா. இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு போவோம். இங்கே வந்து கொஞ்சம் திக் லைனாக கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பிரில் கொடுத்து டாட் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஃப்ளவர்ஸ். ஓகேவா, ஃப்ளவர்ஸ். ஓகே, இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இதை சுற்றி ஒரு லைன் போட்டுட்டு இந்த இடத்த என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஷேடிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளவர் வந்து அவுட்லுக் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் ஃபிங்கரில் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே ஷேடிங் கொடுக்காதீங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக தெரியும், நல்லா இருக்காது. ஓகே, இப்போ இதில் திக்கான அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அடுத்து தின் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருந்து ஒரு லீஃப் கொடுத்து அந்த லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து கொஞ்சம் டார்க்கனாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேப்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். லீவ்ஸ் ஒன்று லீவ்ஸை ஃபில் பண்ணணும், இல்லைனா லீவ்ஸ்க்கு அவுட் சைடு உள்ள கேப்பை ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஃபிங்கருக்குள்ளே ஒரு பீகாக் வரைய போகிறோம். இப்படி சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம பீகாக்கு ஹெட்டு கொடுத்துக்கோங்க. இங்கேருந்து இப்படி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து இப்படி. ஓகேவா, இப்போ நீங்கள் பீகாக்கோட வாய் கொடுத்துக்கலாம், கண்ணு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல அதோட விங்ஸ் வரும் இல்லையா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்கிளாக போட்டு நம்ம இந்த இடத்த ஃபில் பண்ண போகிறோம். சர்க்கிளாக போட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த கேப்பை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில் பண்ண போகிறோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒன்று டபுள் சர்க்கிள் போட்டால் ஏதாவது ஒரு சர்க்கிள் என்ன பண்ணணும், ஷேட் கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம இப்படி ஷேட் கொடுத்துக்கிறோம். புரியுதா, இப்படி ஷேட் கொடுத்துக்கிறோம். ஓகே, ஃபினிஷ்டா. இப்போது பீகாக்கோட அந்த ஹெட்டு வரைஞ்சிக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு வந்து இப்படி போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த இடத்த நீங்கள் டச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு அதே தான் திக்கன் லைனில் போட்டுக்கலாம். அடுத்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஹம்ஸ் போட்டுக்கலாம். செகண்ட் ரோ ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே. தென் ஒரு திலகம் ஷேப் ஓகேவா போட்டுட்டு செகண்ட் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டின் கொடுத்து இந்த இடத்த இப்படி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்த இப்படி ஓகேவா, அதாவது பீகாக்கோட ஃபெதர் அந்த கண் இருக்கும் தெரியுமா, பீகாக்கோட கண்ணு சொல்லுவாங்கள்ல, நம்மளோட பீகாக் ரெக்கையில் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் இப்போ நம்ம ட்ரா பண்ணுறோம். ஓகே, இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டிசைன் என்ன வரைய போகிறோம் அப்படின்னா ஒரு லைன் கொடுத்துக்கோங்க, 2 லைனு. ஓகே, இப்போ இங்கே ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இங்கேயும் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே பேபி எலஃபண்ட் வரைய போகிறோம். ஓகே, பேபி எலஃபண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, பேபி எலஃபண்ட் வரைஞ்சி அதுக்கு அழகாக ஒரு கண்ணை கொடுத்துக்கிறோம். ரிமைனிங் இடத்த நம்ம ஷேடன் கொடுத்துக்கிறோம் ஃபிங்கரில். ஓகேவா, இது எல்லாமே ஃபிங்கர் டிசைன். ஓகே, ஃபிங்கரில் வரையும் போது அதுக்கு தகுந்து குட்டியாக வரையணும், குட்டியாக மினியேச்சர் மாதிரி குட்டியாக ட்ரா பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு திக் லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து பேக் ஹேண்டுக்கும் வரையலாம், ஃப்ரண்ட் ஹேண்டுக்கும் வரையலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே, ஸோ இதோட ஒரு மேலே ஒரு ஸ்பில் கொடுத்து டாட்டர் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு அது டாட்டர் தவிர வேறு டிசைன் வந்து நல்லா இருக்காது, ஸோ டாட்டர் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதாவது வேவ்ஸை வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, 2 சைடும் லீஃப் போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ 2 சைடும் லீஃப் போட்டுக்கலாம். ஸோ லீவ்ஸ் போட்டாச்சு. நம்ம லீவ்ஸை வந்து உள்ளேயும் ஷேட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா லீஃபை விட்டுட்டு வெளியவும் ஷேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, 2ல் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இங்கேருந்து இப்போ லோட்டஸ் வரைய போகிறோம். லோட்டஸ் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துலேருந்து போட்டு முடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து லோட்டஸ்க்கு கீழேயோ மேலேயோ நம்ம எந்த டிசைன் கொடுக்க போகிறதில்ல, நடுவில் ஒரு டாட் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்ட்ரைட் லைன், தின் லைன் அண்ட் திக் லைன் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சேம், அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே அதில் வந்து டிசைன் கொடுத்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது, அவ்வளோதான். ஸோ இது வந்து பேக் ஹேண்ட்லேயும் போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் ஹேண்ட்லேயும் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் ஹேண்டில் போட்டிங்கன்னா ஹம்ஸ் கொடுத்து முன்னாடி ஏதாவது டிசைன் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஆப்போசிட் ரெக்டாங்கிள் போட போகிறோம். 1
and 2. ஓகே, ஆப்போசிட் ரெக்டாங்கிள். லைட்டாக ஒரு லைன் கொடுத்து ஒரு சர்க்கிள். ஓகேவா? இப்போது இங்கேருந்து ஒரு ஹேண்டு வரைஞ்சி ஹெட்டில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இங்கேருந்து ஒரு ஹேண்டு வரைஞ்சி ஹிப்பில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஒரு டாய். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து திக் லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து தின் லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே அதில் டச் ஆகவே கூடாது. ஓகே, அப்புறம் இங்கேருந்து இப்படி வந்து இந்த இடத்தோட முடிச்சிடுங்க. ஓகேவா? இப்போது இந்த இடத்துக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு திக் லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து தின் லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஹம்ஸ் கொடுத்து முடிச்சிடுங்க. ஹம்ஸ் கொடுத்து டிசைனவே முடிச்சிடுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். ஹம்ஸ் கொடுத்து டிசைனை முடிச்சிருக்கோங்க. ஓகேவா? முடிச்சு. இப்போது இந்த இடத்த நம்ம அவுட்லைன் கொடுத்தோம் இல்லையா, அவுட்லைனுக்கு இந்த இடத்த நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஷேட் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள், அவுட்லைனுக்கு வெளியே ஷேடிங் கொடுக்குறேன், உள்ளே கொடுக்கவே இல்லை நான். ஓகேவா? ஏன்னா இந்த டிசைன் எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் குழப்பிடுச்சு. லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கும்போது அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. வெளியே கொடுத்துட்டு இந்த ட்ரையாங்கிளை வந்து கலரிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ட்ரையாங்கிளை கலரிங் பண்ணிக்கோங்க. தென் இந்த சர்க்கிளை கலரிங் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபினிஷ்ட். அவ்வளோதான். ஸோ ஃபிங்கர் மெகானிஸ் வந்து நம்மளுக்கு 2 செக்ஷன் ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறது அடுத்த செக்ஷன் ஜும்கா டிசைன்ஸ் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு செக்ஷனில். ஸோ இந்த ஃபிங்கர்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க, விட்டுறாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஃபிங்கர்ஸ் வந்து டிசைன்ஸ் அழகாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஜும்கா டிசைன்ஸ் பார்ப்போம்.